வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இப்பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிகரம் தொட்ட சினிமாவில் நாம தெரிஞ்சுக்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்க வீட்டு பிள்ளை. இந்த எங்க வீட்டு பிள்ளை அப்படிங்கிற படத்தை பேரை சொன்ன உடனே எல்லோருக்கும் டக்குன்னு ஞாபகம் வர்றது, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்படுவதில்லை என்ற பாட்டு தான். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஏன்னா அப்படி ஒரு தத்துவ பாடலை எம்ஜிஆர் பாடியது மிக சிறப்பான முறையில மக்கள் கிட்ட போய் சேர்ந்துச்சு. அந்த பாடல் இடம்பெற்ற படம் தான் எங்க வீட்டு பிள்ளை. இந்த படம் ஃபர்ஸ்ட் தெலுங்குல ராமுடு பீமுடுன்னு என்.டி. ராமாராவ் நடிச்சு எடுத்தாங்க. அந்த படத்தை தான் தமிழ்ல ரீமேக் பண்ணாங்க, எங்க வீட்டு பிள்ளைன்னு பேர் வச்சாங்க. இந்த படத்தை விஜயா புரொடக்ஷன்ஸ் மூலமாக பி நாகிரெட்டி அவர்களும் சக்கரபாணி அவர்களும் தயாரித்தார்கள். இந்த படத்தை சாணக்கியா அவர்கள் இயக்கியிருந்தார்கள். எம்.எஸ். விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாடல்களுக்கு வாலி பாடல்களை எழுத, எம்.எஸ். விஸ்வநாத ராமமூர்த்தி இசைக்கு வாலி அவர்களும் ஆலங்குடி சோமு அவர்களும் பாடல்களை எழுதியிருப்பார்கள். இந்த படத்தை எம்ஜிஆர் இரட்டை வேடங்கள் நடிச்சிருப்பாரு. ஒரு கோழையான எம்ஜிஆராக, கோழையான ஒருவராகவும் வீரமுள்ள தைரியசாலியாக ஒருவராகவும் நடித்திருப்பார். அதாவது இந்த கதையோட களம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு பெரிய ஜமீன்தார் குடும்பம். அந்த குடும்பத்துல ரெட்டை குழந்தைகள் பிறந்திருக்குது. ராமன் லக்ஷ்மணன் பேர் வச்சிருக்காங்க. அதுல லக்ஷ்மணங்கிற குழந்தை ஒரு கோயில் திருவிழாவில் காணாம போயிடுது. அப்ப அந்த ராமன்ற குழந்தைய மட்டும் தான் வளர்க்குறாங்க. அந்த குழந்தை வளர்க்கறதுக்குள்ள அவங்க அப்பா அம்மா இறந்து போயிடுறாங்க. அந்த ராமன்ற குழந்தையோட அக்கா புருஷன் தான் அந்த குடும்பத்தை மெயின்டைன் பண்றாரு. அத்தனை சொத்துக்களையும் அனுபவித்தாலும் எந்த சொத்துமே தனக்கு சொந்தம் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அந்த அக்கா புருஷனுக்கு இருக்குது. எப்படியாவது எல்லா சொத்தையும் தான் பேருக்கு மாத்திக்கணும். ஏன்னா கோழையா வளர்ந்தவன், அவனுக்கு உலகம் தெரியாதவன், அவனை ஏமாத்தி சொத்தை பிடிங்கிடலாம், கொண்டாட்டி நம்ம பேச்சை மீற மாட்டா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தோட ஜமீன்தாராக ஒரு கதாபாத்திரம். என்ன ரிஜிஸ்டர் ஆச்சா? நானடிங்க ஐயாவை கூப்பிடுங்க. அலையப்பா, இதோ பாதி தூரம் வந்துட்டேனே. கொண்டு வராம. தம்பி தம்பி, உங்க மாமா கூப்பிடுறாரு, வரீங்களா? சீக்கிரமா. தம்பி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்லப்பா? ஒன்னும் பேசாம அவங்க சொல்றபடியெல்லாம் கை நாட்டு போட்டு வந்துருப்பா. இப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த ஜமீன்தார் கோழையான அந்த ராமுங்கிற கேரக்டரை அடிச்சு துன்புறுத்துறாரு. அந்த அடிச்சு துன்புறுத்ததுல இருந்து தப்பிச்சு போனதுக்கு அவர் அங்கிருந்து வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடுறாரு. சிறு வயதில் காணாம போன அந்த லட்சுமணங்கிற குழந்தைய கிராமத்துல ஒரு விவசாயி எடுத்து வளர்த்து வச்சிருக்காரு. அந்த பையன் அந்த அவங்க இளங்கோடு பேர் வச்சிருக்காங்க. அந்த கேரக்டர் என்னன்னாக்கா பயங்கரமான தைரியசாலி, இதற்கும் பயப்படாத ஒரு கேரக்டர். அவரு அவங்க அம்மா ரூம் அடைச்சி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட ஏமாத்திட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆறாங்க. இப்படி ரெண்டு பேர் வீட்டை விட்டு வெளியே வந்தவங்க இளங்கோ வீட்டுக்கு ராமுவும், ராமுவோட வீட்டுக்கு இளங்கோவும் வந்துடுறாங்க. இங்க வந்த இளங்கோ ராமுவோட மாமா செய்யக்கூடிய அட்டகாசங்களையும் அட்டூழியங்களையும் பார்த்து அந்த குடும்ப சொத்தை அவங்களுக்கே வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாரு. கடைசியில அண்ணனும் தம்பியும் ஒண்ணு சேர்றாங்க. அந்த குடும்பம் யாருக்கிட்டையும் அந்த சொத்து பத்தி யாருக்கும் போகாம அவங்க எல்லாரும் ஒத்துமையா இருந்து அந்த குடும்பத்தை சிறப்படைய செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி கதையை முடிப்பாங்க.
என்னது கண்ட பேர் ஒரே கச்சா சீ 2 பேர் ஒரே அச்சா ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்காங்களா? ஏமா உங்களுக்கு தெரியுதா யார் யாருன்னு? தெரியுதா? அப்ப சரி, ரெண்டு பேரும் போய் அவங்க மாப்பிள்ளை கையை பிடிக்க பார்க்கலாம். Very good, come on. இதுல ராமுவாவும் இளங்கோ மற்றும் லட்சுமணனாகவும் எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடங்களில் நடித்திருப்பார். பண்ணையாராக அந்த ஜமீன்தாராக வந்து நம்பியார் நடித்திருப்பார். அவருடைய மனைவியாக வந்து இவங்க பண்டரிபாய் அவர்கள் நடித்திருப்பார்கள். எம்ஜிஆருக்கு 2 ஜோடிகள், ஒன்று சரோஜா தேவி, இன்னொன்று ரத்னா. சரோஜா தேவியோட அப்பாவாக எஸ் வி ரங்காராவ் அவர்கள் நடித்திருப்பார். எம்ஜிஆருடைய இந்த கிராமத்து எம்ஜிஆர் இல்லையா, வீரமான எம்ஜிஆர், அவருடைய நண்பனாக நாகேஷ் அவர்கள் நடித்திருப்பார். நாகேஷுக்கு அதே மாதிரி நம்பியார் கூட இருக்கிற மேனேஜரா கே தங்கவேல் நடிச்சிருப்பாரு. நாகேஷுக்கு ஜோடியா மாதவி நடிச்சிருப்பாங்க. இப்படி நிறைய நடிகர் பட்டாளங்கள்லாம் சேர்ந்து படத்தை மிக பிரம்மாண்டமாக எடுத்திருப்பார்கள். கோழையாகவும் வீரனாகவும் இரட்டை வேடங்களில் எம்ஜிஆர் அற்புதமாக நடித்திருப்பார். நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நாகேஷும் கே தங்கவேலும் வயிறு வலிக்க சிரிக்க வைத்திருப்பார்கள். ஸ்டைலான கதாபாத்திரத்துல சரோஜதேவி சிறப்பா நடிச்சிருப்பாங்க. அடக்கமான கதாபாத்திரத்துல ரத்னா மிக சிறப்பா நடிச்சிருப்பாங்க. அன்னிங்கிற கதாபாத்திரமும் வில்லனுக்கு மனைவிங்கிற கதாபாத்திரமும் இரட்டை கதாபாத்திரங்களை ஒன்றாக ஏற்றுக்கொண்டு பண்டரிபாய் அவர்கள் மிக சிறப்பான முறையில் எடுத்திருப்பார்கள். இந்த படத்திற்கு அற்புதமாக விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையமைத்திருக்க வாலி அவர்கள் சிறப்பான பாடல்கள் எழுதியிருப்பார். ஆலங்குடி சோமு அவர்களும் சிறப்பான பாடல்கள் எழுதியிருப்பார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்படுவதில்லை என்ற ஒரு பாடல் வாலி எழுதினார். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்கச் சொல்வேன், அதில் பிழைக்கச் சொல்வேன், அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். பெண் போனால் இந்த பெண் போனால் அப்படிங்கிற ஒரு பாட்டு. பெண் போனா இந்த பெண் போனா இவள் பின்னாலே என் கண் போகும். குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வரலாம் அப்படின்ற ஒரு பாடல். இதெல்லாம் வந்து இவர் எழுதினாரு. அப்புறம் கண்களும் காவடி பண்பாடுதுங்கிற ஒரு பாடல். அப்புறம் இன்னொரு பாடல் ஆலங்குடி சோமு அவர்கள் எழுதியிருப்பார். இப்படி எல்லா பாடல்களுமே இந்த படத்தில் மிக சிறப்பாக அமைந்திருக்கும். வசனங்களும் நடிகர்களின் நடிப்பும் படத்திற்கு பெரும் பலமாக இருக்கும். இந்த படம் 1965ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. இந்த படத்தில் மேலும் ஒரு செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆன முதல் நாள் முதல் காட்சி மதுரையில படம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. முதல் காட்சியில படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துக்குலாம் எம்ஜிஆர் வந்து நம்பியார் சவுக்கால் அடிப்பார். அந்த அடிக்கிறத பார்த்த உடனே ரசிகர்கள் எல்லாம் ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு தேட்டரை விட்டு வெளியே வந்து தேட்டரையே கல்லெடுத்து அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. அப்புறம் எம்ஜிஆர் வானொலியில சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி முதல் சீன்ல நான் அடி வாங்குவேன், அப்புறம் எம்ஜிஆரை நான் அடிப்பேன், இது ஒரு நடிப்பு தான், இதை பெருசா எடுத்துக்காதுங்க, எல்லாம் போய் படம் பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மக்கள் பார்த்து சந்தோஷப்பட்டு படத்தை பெருவாரியாக பெரும் வெற்றியை பெற செய்தார்கள். அப்படி ஒரு மாபெரும் வெற்றி படமான எங்க வீட்டு பிள்ளை 1965ஆம் ஆண்டு வெளியாகி
மாபெரும் வெற்றி படங்களின் பட்டியலில் இடம் பிடித்த படம்தான் இந்த எங்க வீட்டு பிள்ளை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.